ஒரு உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், வெயிட் ரிடக்ஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் யாருக்கு தேவையோ அந்த பர்சன் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கணும். நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், நான் இந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும், நான் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா வீட்டில் ஒரே சண்டையாக தான் இருக்கும். எல்லா ஹஸ்பண்ட்கிட்டையும் நான் தான் சொல்லுவேன், என் ஒய்ஃப் வெயிட் ரெடியூஸ் பண்ணும் மேடம், நான் இனிமேல் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். பண்ணாதீங்க சார், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. அவங்களா நிறுத்தணும், எனக்கு இது வேணாம், நீங்களாம் சாப்பிடுங்க, எனக்கு வேணான்ற அந்த உறுதி அவங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் அவங்களால வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப மனசு துக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யாரையாவது ஒருத்தர் இதை சாப்பிடாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிட்ற எடுக்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த விஷயம் மட்டும் யாரையும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஒரு 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் பொம்பளை பிள்ளைங்க, 80 kg இருக்கும், அவங்க அம்மா சொல்லுவாங்க ரொம்ப வெயிட்டு போட்டா டாக்டர், பீரியட்ஸ் வரல, அதுக்கு காரணம் அந்த வெயிட்டு தான், இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு. அந்த பிள்ளைங்களுக்கு கூட நான் அவங்க அம்மா கிட்ட அதை தான் சொல்லுவேன். அந்த குழந்தைங்களா உணர்ந்து ஸ்நாக்ஸோ ஸ்வீட்ஸோ இல்லை ஃபுட்டில் வந்து அதிகமான ரைஸையோ அந்த குழந்தைங்களாம் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் பாப்பா என்ன கேட்டாலும் நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கையில் இருக்கக்கூடாது, கண்ட்ரோல் அது அவகிட்ட இருக்கணும், அவள் மைண்டில் இருக்கணும் அந்த கண்ட்ரோல். அப்போ தான் அது நடக்கும். இல்லைன்னா 4 நாள் கூட நம்ம போய் வாங்குறதுக்கு எங்கம்மா, எங்கே பார்த்தாலும் கடை இருக்குது, அதை தவிர மொபைலில் தட்டினாலே எல்லாம் வந்து இறங்கிடும். அம்மா அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் தட்டினா வந்துட்டு போகுது, என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ எல்லாம் வந்துட்டு போகுது.